things to pack while we're traveling to Umrah along with our toddler. We will be performing more Umrahs inshallah. So spare வந்து இன்னும் எஹ்ராம்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஜென்ரலி மென்க்கு வந்து அவங்க ஸ்டிச்ட் ஒன்றுமே போடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு பிளெயின் டவல் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். நீங்கள் எங்கே போகிறோனாலும் இந்த மெடிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மக்கானா வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேனில் கீ போட்டுக்கிட்டு அந்த மக்கானை ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். ப்ராப்பராக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஸோ டபுள் ஜிப்போட வரும் இது. ஸோ அந்த பாப்கார்ன் வந்து கிறிஸ்பியாக சாகி ஆகாமல் சாஃப்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஒரு ஸ்மால் கேக்கும் ஆர்டர் பண்ணேன். அக்கிமிலேருந்து தான். அகேன் ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் கேக். ஸோ இதுவும் வந்து பேக் பண்ணிவிடுவேன். அடல்ட்ஸ்க்கு இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து குவிக் ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஸோ காக்ராஸ் ஆல்சோ பேக் பண்ணுவேன். Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my Tamil channel, Samira Sharif Vlogs Tamil. Alright guys, so நீங்கள் டைட்டில் thumbnail எல்லாமே பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து things to pack while we're traveling to Umrah along with our toddler பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் either you're traveling to Umrah or your travel essentials. நீங்கள் வந்து உங்கள் toddler கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா these are like couple of things that you would definitely want to pack and not miss. ஸோ இது வந்து ஒரு quick guide மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். And in case if you're traveling to Umrah, then you have come to the right video guys. So இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். Things that you should be carrying while you're traveling to Umrah. So without wasting any further time, let's get into the video. First things first guys, Umrah போறோம்னா definitely நம்ம வந்து எஹ்ராம் போட்டு தான் போகிறோம்ல. ஸோ எஹ்ராம் வந்து அவங்க போடுவாங்க. இருந்தாலும் வந்து we would be performing more Umrahs inshallah. ஸோ ஸ்பேராக வந்து இன்னும் எஹ்ராம்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எஹ்ராம்னா அவங்களுக்கு வந்து 2 pieces ஆஃப் கிளாத் அவங்க லோவர் பாடி அண்ட் அப்பர் பாடி கவர் பண்ணுறதுக்கு. ஜென்ரலி மென்க்கு வந்து அவங்க ஸ்டிச்ட் ஒன்றுமே போடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு பிளெயின் டவல் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு எஹ்ராம். ஸோ இது பேக் பண்ண போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏர்லி மார்னிங் தான் வந்து நாங்கள் நியத் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எஹ்ராம் போட போகிறோம்ல. ஸோ ஏர்லி மார்னிங்லேருந்து நாங்கள் உம்ரா பர்ஃபார்ம் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் வந்து விச் மீன்ஸ் லேட் இன் த நைட் அவங்க வந்து எஹ்ராமில் தான் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அவ்வளோ நேரம் அவங்க எஹ்ராமில் இருக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு டைப்பர் போட போகிறேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ லிட்டில் கிட். கண்டிப்பாக நான் வந்து அர்ஹானுக்கு டைப்பர்ஸ் போட போகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் அர்ஹானுக்கு யூஸ் பண்ணுற டைப்பர் வந்து லவ் லேப் போடுது. நிறைய வீடியோஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தட் ஐ யூஸ் லவ் லேப்ஸ் டைப்பர்ஸ் ஃபார் அர்ஹான். பிகாஸ் ஒன் இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஆல்சோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெரி சாஃப்ட் காட்டன் லைக் டாப் அண்ட் பேக் ஷீட் வரும். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும். அண்ட் இந்த டைப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 360 degrees கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்டையர் ட்ராவல் அண்ட் த்ரூ அவுட் த டே அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ இந்த பெரிய பேக் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அலாங் வித் திஸ் ஆல்சோ ஃபியூ டைப்பர்ஸ் வந்து என்னோட பேக் பேக்கில் வைக்க போகிறேன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ட்ராவல். நான் இந்த டைப்பர் பற்றி சொல்லணும்னா இந்த டைப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 360 degrees கேர் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ சுப்பீரியர் அப்சார்பன்சி இருக்கும், சுப்பீரியர் ப்ரீதபிலிட்டி அண்ட் சுப்பீரியர் ரேஷ் ப்ரிவென்ஷன், சுப்பீரியர் கம்ஃபர்ட். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ செவரல் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். ஃப்ரம் நியூ பார்ன் டு ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு ஏற்றபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் இருக்கும், ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கும். அண்ட் இவங்க சொன்னாங்களே சுப்பீரியர் அப்சார்பன்சின்னு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்கணும்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் லிக்விட் போட்டு ட்ரை பண்ணேன் டு செக் ஹவு குவிக்லி இட் அப்சார்ப்ஸ். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் அவ்வளோ குவிக்காக அப்சார்ப் ஆயிடுச்சு. அண்ட் எவ்வளோ ட்ரை இருக்கும் பார்க்கலான்னு டிஷ்யூ போட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை கைஸ். ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அவங்க ட்ராவலுக்கு இருந்தாலும் ஸ்லீப்க்கு நேப் டைம்க்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ரேஷ் கொடுக்காம இருக்கும். ஸோ ஒன் குட் திங் தட் ஐ ரியலி லைக் அபவுட் திஸ். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 10 million breathable pores வரும். ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது டிஸ்போஸ் பண்ணுறதையும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர் வரும் which is yellow in color that turns into blue. அந்த டைப்பர் ஃபுல்லான உடனே ப்ளூ ஆகிடும். அண்ட் நம்ம வந்து டேர் பண்ணி ரோல் பண்ணி இதோட டேப் வரும், அதை போட்டுக்கிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ வெரி வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் க்ளோத்திங் பண்ணி சொல்லணும்னா நான் வந்து இந்த பஜாமாஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிட்டேன். எல்லா பஜாமாஸ் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் த பஜாமாஸ் டுகெதர். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த குர்தாஸ் அண்ட் ஜுபாஸ் அவங்ககிட்ட இருக்கிற குர்தாஸ் அண்ட் ஜுபாஸ் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். டிபெண்டிங் ஆன் விச் எவர் குர்த்தா அவங்க போடுவாங்க அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து பஜாமாஸ் யூஸ் பண்ணிடலான்னு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்
நம்ம இருக்கிற அந்த டேஸ்க்கு அதிகமாக வந்து நான் கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அவங்க ரூமில் இருக்கிறப்போ இருந்தாலும் ஆர் தூங்குறப்போ இருந்தாலும் இந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸஸ் நீடோ அதுக்கு மேலே தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இந்த கவரில் வந்து பேபி மானிட்டர் இருக்குது, இதுவும் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் தென் வெஸ்ட் அண்ட் சாக்ஸ், அவங்களுக்கு வந்து குர்தாக்கு உள்ளே போடுறதுக்கு வெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சாக்ஸஸ் இருக்கிற அந்த டேஸ் அந்த அளவுக்கு சாக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கவரில் அவங்க மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வென் ஐ சே மெடிக்கேஷன், irrespective ஆஃப் வாட் எவர் பிளேஸ் we are going, இது வந்து நம்ம சவுதிக்கு தான் போகிறோம். சவுதி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஹீட்னால கோல்டு ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் we are traveling with toddlers. நீங்கள் எங்கே போகிறோன்னாலும் இந்த மெடிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று அவங்க கோல்டு, காஃப், ஃபீவர், நம்மளுக்கு வைட்டமின் சப்ளிமெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிங்க், ZND. ஸோ இதெல்லாமே வந்து நான் கண்டிப்பாக பேக் பண்ணிடுவேன். அலாங் வித் தேட் அஃப்கோர்ஸ் தெர்மாமீட்டர். சம்டைம்ஸ் கோல்ட் பிளேசஸ்க்கு போகிறோன்னா நெபுலைசர் ஆல்சோ கண்டிப்பாக வச்சுருவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து பேக் பண்ணி போகிறேன். க்ளோதிங், மெடிக்கேஷன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நவ் லெட்ஸ் கோ டு த ஸ்நாக்ஸ். ஸோ ஐ டூ பேக் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ். நான் எப்போ ட்ராவல் பண்ணாலும் வந்து ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்பராக பேக்கிங் பண்ணிடுவேன். பிகாஸ் வி ட்ராவல் வித் டாட்லர், நம்மளுக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் வந்து நம்ம சைட்லேருந்து ஃபுட் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக பேக் பண்ணிட்டு போவேன். ஸோ கப்புள் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஆர் ஹெல்தி ஆப்ஷன்ஸ் தட் யூ கேன் பேக் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போனா அது எல்லாமே இப்போ நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மக்கானா வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேனில் கீ போட்டுக்கிட்டு அந்த மக்கானா ரோஸ்ட் பண்ணிடுவேன். ப்ராப்பராக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் சீசனிங் போட்டுடுவேன். போட்டுக்கிட்டு ஒரு பவுச்சில், ஃபுட் பவுச் கைஸ், இட் இஸ் நாட் பிளாஸ்டிக் ஆர் சேஃப் இல்லை, அப்படி இல்லை. ப்ராப்பர் ஃபுட் பவுச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும் விச் இஸ் சேஃப் ஃபார் த ஃபுட். ஸோ அந்த பவுச்சஸில் வந்து எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண மக்கானா எல்லாமே பேக் பண்ணிடுவேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பாப்கார்ன் இஸ் another குவிக் அண்ட் ஹேண்டி ஸ்நாக். நம்ம கிட்ஸ்க்கு ஆல்சோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சிலிகான் பாக்ஸஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இதில் கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்னியல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம மைக்ரோவேவில் போட்டால் நம்மளுக்கு பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆல்வேஸ் நான் வந்து வீட்டில் தான் பாப்கார்ன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த பாப்கார்னும் வந்து பாப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஊற்றிக்கிட்டு பவுச்சஸில் பேக் பண்ணிடுவேன். இந்த ஃபுட் பவுச்சஸ் ஆர் பாப்கார்ன் பண்ணுற இந்த சிலிகான் எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். முடிஞ்சால் இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுட் பவுச்சஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் வரும். ஸோ மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் சைஸ்லேயும் வந்து நான் பாப்கார்ன் பேக் பண்ணிடுவேன். பிகாஸ் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம கிட்ஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஹேண்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டபுள் ஜிப்போட வரும் இது. ஸோ அந்த பாப்கார்ன் வந்து கிறிஸ்பியாக சாகி ஆகாமல் சாஃப்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அக்கிமிலேருந்து நிறைய குக்கீஸ் அதெல்லாமே ஆர்டர் பண்ணுவேன். அக்கிமி வந்து நம்மளுக்கு ஹைதராபாத் அண்ட் சென்னையில் அவைலபிள் இருக்குது. அக்கிமிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓட் மீல் குக்கீஸ், ஸோ இந்த ஓட் மீல் குக்கீஸ் ரொம்ப டெலிஷியஸ் இருக்கும், இது ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராகி குக்கீஸ் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ் எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோடு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹோல்சம் இருக்கும். ஒரு குக்கீஸ் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு டமி ஃபுல் ஆகிடும். ஸோ இதுவும், அதுக்கப்புறம் வீட் சாக்லேட் குக்கி. ஸோ இந்த சாக்லேட் குக்கியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதுவும் பேக் பண்ணிவிடுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்மால் கேக்கும் ஆர்டர் பண்ணேன் அக்கிமிலேருந்து தான், அகேன் ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் கேக். ஸோ இதுவும் வந்து பேக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வி ஆல்சோ ஹேவ் தீஸ் ரைஸ் கேக்ஸ் ஃப்ரம் பின்டோலா. These are very very delicious, quick, nutritious. So I would highly recommend. இதில் வந்து நம்மளுக்கு salted as well as plain ரெண்டு வேரியன்ஸும் இருக்கும். நான் வந்து ரெண்டுமே கேரி பண்ணுறேன். ஸோ இது ஆஸ் இட் இஸ் நம்ம சாப்பிடலாம். எல்ஸ் வி கேன் ஆல்சோ யூஸ் திஸ் சாக்லேட் ஸ்ப்ரெட். இதுவும் வந்து அக்கிமிலேருந்து தான். ஸோ அக்கிமி ஹேஸ் திஸ் டெலிஷியஸ் சாக்லேட் ஸ்ப்ரெட். இது போட்டுடலாம். இல்லைனா வந்து பின்டோலாவோடது நம்மளுக்கு unsweetened peanut butter இருக்கும். அதுவும் வந்து நம்ம if you want you can carry. And then some snacks, some more snacks, papad and murkul. So in the murkul also I would be carrying 2 packs because நான் வந்து 2 kids ஓட travel பண்ண போகிறேன். So கண்டிப்பாக 2 packs of these murkuls also we are going to carry. And then some quick food from Slub Farm, like ready to eat. All you got to do is இந்த பவுடர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். டோன்ட் திங்க் இது வந்து பேபி ஃபுட் நம்ம எப்படி சாப்பிட்றோம், how are we going to give this to kids. ஸோ இது வந்து குவிக் ரெடி டு ஈட் porridge மாதிரி தான். ஸோ நான் வந்து நம்மளுக்கு குயிக் ஹேண்டி இருக்கிறதுக்கு ஃபுட் போய் வாங்குறது ஆர் ஆர்டர் பண்ணுறது டைம் ஆகும். அண்ட் நம்ம கிட்ஸ் வந்து ரொம்ப ஹங்க்ரி இருக்காங்க, ஃபசி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகாமல் அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட் ஆல்சோ எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அலாங் வித் தட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்மால் குக்கர் / கெட்டில்.
ஸோ இதில் வந்து நம்ம இஃப் வி வாண்ட் சம்திங் யூனோ பாயில் தி எக்ஸ் ஆர் எதுவுமே வந்து நம்மளுக்கு வேணும்னா இது வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். அலாங் சைட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரைஸ் அண்ட் தால் இது மிக்ஸ் பண்ணி அண்ட் கொஞ்சம் கீ ஆல்சோ எடுத்துகிட்டு போக போகிறேன். பிகாஸ் எங்கே இருந்தாலும் இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் சாலிட் ஃபுட் வேணும்னா கிச்சடி மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதுவும் வந்து வென் எவர் ஐம் ட்ராவலிங் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு கெட்டில் ஆர் ஸ்லாஷ் குக்கர் வாட் எவர் இட் இஸ் அதுவும் அண்ட் கொஞ்சம் ரைஸ் அலாங் வித் தால் அண்ட் கீ அது வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் ஆர் லிட்டில் ஒன் டு ஹேவ் ஹிஸ் ஃபுட். அண்ட் தென் இந்த மாதிரி ஃபுட் பவுச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். இது வந்து 10 months ஆர் 8 months ப்ளஸ்லேருந்து நம்ம ஆஃபர் பண்ணிடலாம். பட் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ஃபுட் pouches are not good or safe. So all you got to do is பின்னாடி வந்து நம்மளுக்கு ingredients இருக்கும். அது வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. ரீட் யுவர் ingredients wisely. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுங்க வாங்கணும் ஆர் இல்லை. ஸோ அது நீங்கள் வந்து ரீட் பண்ணி வாங்குங்க. நான் வந்து couple of pouches வாங்கியிருக்கேன். ஸோ அந்த pouches ஆல்சோ நான் கேரி பண்ண போகிறேன். அண்ட் தென் காக்ரா இது வந்து கிட்ஸ்க்கு இருந்தாலும் ஆர் அடல்ட்ஸ்க்கு இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து குவிக் ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஸோ காக்ராஸ் ஆல்சோ பேக் பண்ணுவேன். அண்ட் வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் அதர் ஃபியூ திங்ஸ் தட் ஐ வுட் கேரி இஸ் டெஃபினெட்லி சீஸ். ஸோ சீஸ் ஆல்சோ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கிளம்புறப்போ தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். சீஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் சீஸ் ஸ்லைசஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து குவிக் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரீட்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு த ஹோல் ட்ரூத்லேருந்து சாக்லேட்ஸ் வரும். ஸோ அந்த சாக்லேட்ஸ் வந்து மில்க் அண்ட் கோகோ பவுடர் அண்ட் டேட்ஸோட பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்லுவாங்க சுகர் ஆர் ஜாக்ரி ஆர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேட்ஸோட தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ த ஹோல் ட்ரூத்தோட சாக்லேட்ஸ் ஆல்சோ ஆர் வெரி டெலிஷியஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அ ஹெல்தி வெர்ஷன். ஸோ அதுவுமே வந்து நான் யூஸ்வலி ட்ராவல் பண்ணுறப்போ கேரி பண்ணுவேன். whenever they are fussy or whenever I would want to treat the kids. So these are like couple of things நான் usually pack பண்ணுவேன் whenever I'm traveling. Of course along with that baby carrier, stroller, these are like couple of things which goes without saying. கண்டிப்பாக வந்து அது must haveஸ்ல தான் வரும் baby carriers and strollers இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன கேரி பண்ணுறீங்க or what I have missed telling or நான் வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேக் பண்ணுறப்போ இது நீங்கள் கேரி பண்ணுங்க சமீரா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஸோ தட் it'll be useful for me as well. And yes, having said that, இந்த வீடியோ எங்கேயோட முடிச்சிடுறேன். அண்ட் இன்னொன்று புது வீடியோவில் உங்களை சந்திச்சுக்கிறேன். அப்போதுக்கு செலவு நான் உங்கள் சமீரா ஷெரீஃப். Bye guys.